ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போல்லாம் நிறைய பேர் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, என்ன சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னு தெரியாது, டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாது. இப்போல்லாம் எல்லா வயசுலேயுமே எல்லாருமே டிப்ரெஸ்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ அதிகமாக ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இந்த காலத்தில் வர்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆமாம், அவங்க கேட்குறது மிக மிக ஒரு உண்மையான விஷயந்தான். இந்த ஒரு கடந்த 10 வருடங்களில் ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு பல காரணங்களை நம்ம சொல்கிறோம். அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். ஒரு கிளைமேட் சேஞ்சுன்றது ஒரு மென்டல் ஹெல்த்தை மிக மோசமாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்றத ஒரு கடந்த 5 வருடங்களில் நிறைய ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது மிக அதிகமான குளிரும் மிக அதிகமான வெப்பமும் நிச்சயமாக நிறைய ஒரு சைக்காட்ரிக் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சென்னையில் நம்ம வருஷம் நம்மளோட டெம்பரேச்சர்ன்றது அதிகமாகிட்டே போகுது. ஒரு 40 தாண்டிய ஒரு டெம்பரேச்சர்லாம் நம்ம ஏப்ரல் மேலேயே பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த அதிகப்படியான வெப்பம், ஒரு ஹீட் வேவ் என்ன மாதிரியான ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்ம நிறைய நேரத்தில் வெறும் ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை தான் உண்டு பண்ணுதுன்னு நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை, மிக அதிகமான ஒரு மென்டல் ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இதனால் வருது. அதில் முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை என்னன்னா, மோர் இரிட்டபுளாக நம்ம ஆயிடுறோம். ரொம்ப அதிகமான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்போது, அதாவது நம்ம நிதானமாக இருக்கிறது இல்லை, எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் நடந்துச்சுன்னா அதை நிதானமாக ஏன் வந்துச்சுன்னு யோசிக்காமல் உடனடியாக கோவப்படுறோம், உடனடியாக இரிட்டபுள் ஆயிரும், உடனடியாக அதை போய் தீர்க்கணும்னு பார்க்குறோம். அதுவே ஒரு பல வகையான ஒரு மன உளைச்சலை நம்ம கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் யாராலையுமே ஒரு தெளிவான ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீட் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறதுனால, ரொம்ப மன பதட்டத்தோடு இருக்கிறதுனால எல்லா முடிவுமே ரொம்ப இம்பல்சிவாக எடுக்கிறாங்க. யாருமே ஒரு மெச்சூராக, ஒரு முதிர்ச்சியாக, ஒரு பக்குவமாக ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதும் ஒரு முக்கியமான கான்சிக்வன்சஸ். அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு அதிகமான ஒரு போதை பழக்க வழக்கங்கள் இல்லை ஏதாவது ஒரு அடிக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஹீட் வேவ் அதிகமாகும் போதும் ரொம்ப அதிகமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மனப்பதட்டம், மறதி நோய், தூக்கமின்மை, பசி இல்லாமல் போகிறது, இது எல்லாமே இந்த ஹீட் வேவ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த ஒரு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறதும், பதட்டமாக இருக்கிறதும், எந்நேரமும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதும், ரொம்ப இரிட்டபுளாக இருக்கிறதும் நிறைய நேரத்தில் நம்மளோட படிப்பில், நம்மளோட வேலையில், நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹீட் வேவ்னால் உருவாகக்கூடிய இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே என்னென்னா, ஒன்று குழந்தைகளில் மிக அதிகமாக இருக்குன்றாங்க, அதே மாதிரி ஒரு முதியவர்களுக்கும் அதிகமாக இருக்குன்றாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க ஏற்கனவே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, ஏற்கனவே ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, அப்போ மிக அதிகமான ஒரு டெம்பரேச்சரில் கூடுமான வரைக்கும் நம்ம அடிக்கடி வெளியே போகாமல் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்கடுத்து என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்போ வெளியே ரொம்ப அலைஞ்சிட்டு வரோம், ரொம்ப டெம்பரேச்சரில் வீட்டுக்கு வரும்போது உடனடியாக ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா உடனடியாக அது போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகணும், நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும், கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையை பற்றியும் நம்ம பேசணும். உடனுக்குடனே எல்லாத்தையுமே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஒரு அடிக்குவேட்டான ரெஸ்ட்டுன்றது அவசியம். அதே நேரத்தில் ஒரு நல்ல தூக்கமும் அவசியம். இது மாதிரியான ஒரு போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே, ஒரு தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு சம்மர் டைமில் அவாய்ட் பண்ணுறது நம்மளோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்தை எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சரியாக உணர்ந்துக்கிட்டு இதுக்கான ஒரு ஓவர் கம் பண்ணுறதுக்கான முயற்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம மன ரீதியாக ஆரோக்கியமாக இருப்போம். ஈவன் இந்த ஒரு சம்மர்லேயுமே கூட அது எந்த வகையிலையுமே நமக்கு வேலையிலையோ குடும்பத்திலையோ ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அப்போ இதை உணர்ந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த சம்மரில் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே வித் மீ.